வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் அந்தர்பல்டி அடித்துள்ளார். ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தல் ஓபிஎஸ்ஸின் வருகை அதிமுகவிற்கு தேவை. நிச்சயம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தென் மாவட்டங்களின் ஆதரவுகளும் முக்குளத்தோர் சமுதாயத்தின் ஆதரவுகளும் அதிமுகவிற்கு தேவை. பிரிந்து கிடந்து அதிமுக தோல்வியடைவதை விட ஒன்றாக இணைந்து வெற்றியடைந்து அதற்கு பிறகு பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் கூறியுள்ளார். இதனால் அவசர பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்பதையும் அறிவுறுத்தியுள்ளார். இந்த செய்தி எடப்பாடி பழனிசாமிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் அதிமுக வெற்றியடைந்த பிறகு ஆட்சியை அமைத்த பிறகு என்ன வேண்டுமானாலும் முடிவுகளை மேற்கொள்ளலாம். ஆனால் பிரிந்து கிடந்து தோல்வியடைந்த பிறகு அதிமுகவின் தலைமை பொறுப்பில் எடப்பாடி இருந்தால் யாரை அதிகாரம் பண்ண முடியும்? யார் பேச்சை எடப்பாடியின் பேச்சை எப்படி தொண்டர்களும் நிர்வாகிகளும் கேட்பார்கள்? இது நிச்சயம் அதிமுகவிற்கு கூடுதலாக பிரச்சனைகளையும் சிக்கலையும் ஏற்படுத்தும். இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றாலும் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் ஒரே வழி. அதிமுக பிரிந்து கிடந்து செயல்படுவது வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியாது. ஒற்றுமை மட்டும்தான் அதிமுகவிற்கு வலிமை. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயம் இதை விரும்பியிருக்கவே மாட்டார். ஏனென்றால் அதிமுக 2011ஆம் ஆண்டு திமுக தோல்வியை அடைந்ததற்கு முக்கிய காரணம் தேமுதிகவின் கூட்டணிதான். ஆனால் அப்பொழுது ஜெயலலிதா அவர்களுக்கு விஜயகாந்துடன் கூட்டணி வைக்க அளவே விருப்பம் கிடையாது. ஆனால் நிர்வாகிகளும் தொண்டர்களது ஆதரவுகளும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்ததும் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்ற காரணத்தினாலும் திமுக வீழ்த்தக்கூடிய ஒரு சூழலை கேப்டனுடன் ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் அதிமுக மட்டும்தான் ஆட்சியை அமைத்தது. கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களது விருப்பத்திற்கு ஏற்பதான் தலைமை பொறுப்பு செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது ஓபிஎஸ்ஸை இணைக்க வேண்டும் என்று திடீரென்று அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்கள் அந்தர்பல்டி அடித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சரி, உண்மையான தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுகவின் அவைத்தலைவர் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி ஓபிஎஸ்ஸை வேண்டாம் என்று கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.